ஸோ ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஈவெண்ட், அதுக்கு ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கலான ஈவெண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த அயோத்தியால திறந்திருக்க டெம்பிள் பத்தின விஷயம் தான் பேச போறோம் அப்படின்னு. அதுக்கு முக்கியமா இருந்தது தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சித்திக் டிசீஸ்ட் த்ரூ லீகல் ஹேர்ஸ் வர்சஸ் மஹந்த் சுரேஷ் தாஸ் அப்படிங்கிற கேஸை பொறுத்து தான் நம்மளோட டிஸ்கஷன் இன்னைக்கு இருக்க போகுது. அதோட ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் ரன்ஸ் அப் டு 1045 பேஜஸ். அதாவது அதோட ஜட்ஜ்மெண்ட்ல 1045 பக்கங்கள் இருக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி உங்களுக்கு யூஜிசி நெட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒரு விதத்துல இது கேஸை கொடுத்துட்டு சைட்டேஷன் வச்சு உங்களை கேட்கலாம். இல்லைன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரும்போது ரீசெண்டா டிசைட் ஆன கேசஸ் வச்சுமே உங்களை இந்த அயோத்தியா வேர்டிக் பத்தின டிசிஷன் பத்தின கொஸ்டினும் கேட்கலாம். இப்போ இப்போ கொஞ்ச நாளா சில செஷனோட கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்ஷன் கேட்டு அதுல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 1045 பேஜஸ் ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கான்செப்ட் ஜூரிஸ்ப்ருடன்ஸா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனல் லாவா இருக்கட்டும், நிறைய கான்செப்ட்ஸ் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஜூரிடிக் பர்சனாலிட்டி, அது மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி பத்தின விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேராகிராஃப்ல காம்ப்ரிஹென்ஷன்ல கொடுத்து அதுல இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது ரீசெண்டான ஒரு விஷயமா இருக்கிறதுனால there is a lot of chance to be asked in your UGC NET exam, which is going to happen in the June 2024 exam. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இந்த கேஸ்ல பத்தினது ஒரு ஃபேக்சுவல், அதாவது லீகலா எப்படி இது இவால்வ் ஆச்சு, லீகலா எப்படி ஆரம்பிச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல 2019ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கிறது வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தோம்னா ஒரு அயோத்தியா டவுன், அதுல நடக்கிற ஒரு விஷயம், அதுல நடக்கிற ஒரு டிஸ்பியூட். இந்த டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் இஸ் அபவுட் 1500 yards உள்ள ஒரு ஸ்கொயர் யார்ட்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு டிஸ்பியூட் தான் இந்த அயோத்தியா வெர்டிக்ட். ஸோ இதுல ரெண்டு கம்யூனிட்டி இருக்காங்க. இந்து கம்யூனிட்டி ஒரு பக்கம் இருக்காங்க, முஸ்லிம் கம்யூனிட்டி ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த இந்து கம்யூனிட்டி அவங்க என்ன பண்றாங்க, அது பர்த் பிளேஸ் ஆஃப் த லார்ட் ராமா, இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லிம் கம்யூனிட்டி என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களோட பாபரி மஸ்ஜித், ஒரு மாஸ்க் எங்க முகல் எம்பரர் பாபர் இங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கதான் இதோட மெயினான ஒரு டிஸ்பியூட்டா இருந்துட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்க்கும் போது இது எப்ப ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலே இது 1528, அதாவது 1528ஆம் வருஷத்துல இருந்தே இந்த பிரச்சனை, இந்த விஷயத்துக்கான ஒரு அடித்தளம் அங்க இருந்தே நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 1528 தான் அந்த மாஸ்க் கட்டுறாங்க. 1528ல கட்டிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு 1856 வருஷம் 57ல நிறைய பிரச்சனை நடக்குது இதுக்கு சம்பந்தமாக. ரெண்டு கம்யூனிட்டிக்குமே நடுல, லைக் இந்து கம்யூனிட்டியா இருக்கட்டும், முஸ்லிம் கம்யூனிட்டியா இருக்கட்டும், ரெண்டு கம்யூனிட்டிக்குமே நடுல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால அப்ப இருந்த அந்த கொலோனியல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு லா அண்ட் ஆர்டர் அங்க மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால ஒரு 6 or 7 ஃபீட்டுக்கு ஒரு கிரில்ல, ஒரு பிரிக் வால்ல கட்டிட்டு அந்த இடத்த ரெண்டா டிவைட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் உள்ள இருக்க ஒரு பர்டிகுலர் போர்ஷன் முஸ்லிம் கம்யூனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே இருக்க ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஹிந்து கம்யூனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட்டிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு 1885ல அப்போ இருந்த ஒரு மஹந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா,
ஒரு டெம்பிள் கட்டுறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ரவுட்டர் கம்யூனிட்டியே, அந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு ஒரு டெம்பிள் கட்டுறதுக்காக பெர்மிஷன் கேட்டு ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. அந்த சூட் வந்துட்டு 1885ல ட்ரையல் கோர்ட்டால டிஸ்மிஸ் ஆயிடுது. செகண்ட் திங் மேல அப்பீல்யுமே டிஸ்மிஸ் ஆயிடுது. ஃபைனலா செகண்ட் அப்பீல் போகும்போதுமே அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு அந்த மகந்தால ஒரு ஓனர்ஷிப்காக ஒரு எவிடன்ஸே வந்து கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால வந்துட்டு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1934ல திரும்ப 2 கம்யூனிட்டிக்குள்ளயுமே ஒரு ரயட் நடக்குது, ஒரு வயலன்ஸ் மாதிரி நடக்குது. அப்புறம் 22 டிசம்பர் 1949ல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பாபரி மஸ்ஜித் அந்த மாஸ்க வந்துட்டு ஒரு 50-60 பேர் சேர்ந்து வந்து உடைச்சு, அந்த லாக் எல்லாம் உடைச்சு ஃபுல்லா அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, ஒரு ராம் அவங்களோட சிலைய, ஐடல் ஆஃப் த ராம் லாலா கொண்டு போயிட்டு அந்த சென்ட்ரல் டோமு கீழே போயிட்டு வச்சிடுறாங்க. அந்த டிஸ்பியூட்டா இருக்கிற இடத்துலதான் இதை செஞ்சிடுறாங்க. சோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கண்டினியூஸா ஒரு 5 கேஸ் வருது இந்த டைம் ஃப்ரேம்ல. 1950ல இருந்தும் 1989ல இருந்து ஒரு டைம் ஃப்ரேம்ல. ஸோ 1949ல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு வயலன்ஸ் நடக்குது. ஸோ 1950 டு 1989க்குள்ள 5 விதமான சூட் வந்து மாத்தி மாத்தி ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஜான்வரி 1950ல வந்து ஃபைல் பண்றாங்க. ஒரு இந்து வர்ஷிப்பர் அவங்க ஃபைல் பண்றாங்க. அதாவது அந்த இடத்த வந்து இந்து வர்ஷிப் பண்றதுக்கு ஹலாஃப் பண்ணணும், பிரேயர்ஸ் ஆஃபர் பண்ணணும், அந்த ஜன்ம பூமியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க ரிலிஜனுக்கும் கஸ்டம்ஸ்க்கும் ஏத்த மாதிரி அங்க பிரேயர் ஆஃபர் பண்ணணும்ட்டு ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. ஃபைசாபாத் சிட்டி சிவில் கோர்ட்ல இந்த கேஸை ஃபைல் பண்றாங்க ஜான்வரி 1950ல. டிசம்பர் 1950ல இதே மாதிரி ஒரு சூட், இதே மாதிரி ஒரு இன்னொருத்தரும் இதே பிரேயர் கொண்டு ஒரு சூட்டை ஃபைல் பண்றாங்க. ஆனா சப்சீக்வெண்டா வித்ட்ரா பண்ணிடுறாங்க. 1959 அதாவது நிர்மோயி ஹக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரிலிஜியஸ் செக்ட், அவங்கதான் இந்துஸ்ல வந்துட்டு இந்த ராமநந்தி பைராகிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்டை சேர்ந்தவங்க தான் அந்த நிர்மோகி ஹக்கரா. அவங்களும் வந்துட்டு ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. அதாவது அவங்கதான் அந்த டிஸ்பியூட் ஆன இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோட மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் அந்த இடத்த மெயின்டைன் பண்றாங்க அவங்க சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. தட் இஸ் அவங்க ஒரு ஷிபேட்டா அந்த இடத்த வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷிபேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் வந்து என்னன்னா, ஹூஸ் அ பர்சன் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் அ டெம்பிள். ஒரு கோவிலை பார்த்துக்க கூடிய ஒரு பர்சன் தான் வந்து ஷிபேட். ஸோ இந்த நிர்மோயா அக்கோரா இருக்கிற பர்டிகுலர் ரிலிஜியஸ் செக்ட்ல இருக்கவங்க அந்த கேஸை வந்துட்டு நாங்க தான் இந்த கோவிலை பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. 1961ல பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற சுன்னி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் வக்ஃப் போர்ட் பேசிக்கலா அவங்க வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்றாங்க அதே டிஸ்பியூட்டா இருக்கிற டைட்டிலுக்கு. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருந்த ஓல்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாஸ்க், அது வந்து எங்களோட எம்பரரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1961ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ 4 கேஸ் ஆச்சா. இப்ப 5வது கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் 1989ல ஒரு இந்து வர்ஷிப்பர் அவர் அந்த கேஸ ஃபைல் பண்றாரு. அது அந்த ஐடலும், அந்த ராம்லாலா அந்த ஐடல் சிலையும் அந்த ராம் ஜென்ம பூமி அந்த இடத்தையுமே வந்து ஒரு சட்ட நபரா அறிவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அவர் ஒரு ஜூரிடிக்கல் என்டிட்டி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. ஸோ மொத்தம் 5 கேஸ். இதுல ஒரு கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4 கேஸுமே சேர்ந்து தான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2.77 ஏக்கர்ஸ் கொண்டுள்ள ஒரு லேண்ட் அந்த அயோத்தியால இப்ப டிஸ்பியூட்ல இருக்க லேண்டு, அதை சுத்தின இருக்க ஏரியாவுமே எல்லாத்தையுமே அக்வயர் பண்ணிடுறாங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் மூலமா.
இந்த டிஸ்பியூட்லாம் நடக்கிற காரணத்தினால அவங்க அதை அக்வயர் பண்ணிடுறாங்க. பட் அந்த அக்வசிஷனும் வந்து 1992ல செட் அசைட் ஆயிடுது. அடுத்து பார்த்தோம்னா 1993ல வந்து அயோத்தியா அக்வசிஷன் ஆக்ட் 1993 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து எனாக்ட் பண்றாங்க. அதுல முக்கியமா என்ன இருந்துச்சுன்னா, 2 செக்ஷன்ல என்ன இருந்துச்சுன்னா, இப்ப மேல பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப மேல சொன்னேன்ல, இந்த 1950 to 1989ல இருந்து நமக்கு நிறைய சூட், நிறைய கேசஸ் வந்ததுல, அந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து எண்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது இந்த இஸ்மாயில் ஃபரூக்கி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்ல வந்து அந்த ஆக்டோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்து question பண்ணாங்க. That is whether the Ayodhya Acquisition Act 1993 is constitutionally valid or not. அதுல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது இந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் அயோத்தியா அக்விசிஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுல வந்து அபெட்மெண்ட் செக்ஷன், அதாவது இந்த செக்ஷன் 4(3)க்கு கீழே வர அபெட்மெண்ட் செக்ஷன் தவிர மற்றது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனலி வேலிட். ஸோ அயோத்தியால ஏதாவது லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு அதுல ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு தான் இந்த இஸ்மாயில் ஃபரூக்கி கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல வந்து இன்னொரு இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்வைசரி ஒப்பீனியன் வேணும்னா பிரசிடென்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு டு ஆஸ்க் ஃபார் இட் அண்டர் தி ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கேட்குறாங்க. ரிகார்டிங் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வெதர் அந்த டெம்பிள் வந்துட்டு இந்த டிஸ்பியூட்டட் சைட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா இல்லையா, அதாவது மாஸ்க் இருந்த இடத்துல அது டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்பியூட்டட் சைட்ல டெம்பிள் இருந்துச்சா இல்லையான்ட்டு ஆர்டிகல் 143 கீழே பிரசிடென்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. பட் இந்த இஸ்மாயில் ஃபரூக்கி கேஸ்ல வந்துட்டு கோர்ட் அந்த விஷயத்துல ரொம்ப சைலண்டா இருந்துட்டு வெறும் இந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் தி அயோத்தியா அக்விசிஷன் ஆக்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏப்ரல் 2002 அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, அலகாபாத் ஹைகோர்ட் வந்துட்டு மேல இந்த டைட்டில் டிஸ்பியூட்டுக்கான எல்லாரோட சிவில் கேசஸையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஸ்டார்டிங் டு இயர் த அயோத்தியா டைட்டில் டிஸ்பியூட் pertaining to all the cases that I mentioned before. அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வச்சு ஒரு சர்வே எடுக்க சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஸ்டார்ட் டு எக்ஸ்கவேட் த லேண்டை தோண்டி பார்த்துட்டு டிஸ்பியூட்டட் சைட்டு கீழே ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அவங்க அந்த எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. எப்பன்னா மார்ச் டு ஆகஸ்ட் 2003 பண்ணிட்டு அதையும் இந்த அலகாபாத் ஹைகோர்ட்லாம் கன்சிடர் பண்ணிட்டு மற்ற கேசஸ்ல இருக்க இஷ்யூஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு 30 செப்டம்பர் 2010 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அத வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ அலாட்டட் இந்த 3 பேருக்குமே வந்து இந்த லேண்டை வந்து 1/3 பிரிச்சு கொடுத்துடுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த டோம் ஆஃப் த டெமாலிஷ்ட் இருக்குல்ல, இந்த மாஸ்கோ டோமை வந்துட்டு அது இண்டோஸ்க்காகவும், பக்கத்துல இருக்கிற சில இடத்த வந்து நிர்மோய் ஹக்கரா ஒரு 1/3 ஷேர் அவங்களுக்கும், ஒரு 1/3 ஷேர் வந்து சுன்னி வக்ஃப் போர்டுக்கும் கொடுத்துடுறாங்க. ஸோ 1/3 ஷேர் வந்து இந்துஸ்க்கு, ஒரு 1/3 ஷேர் வந்து முஸ்லிம்ஸ்க்கு, ஒரு 1/3 ஷேர் வந்து அந்த நிர்மோய் ஹக்கரா அந்த பர்டிகுலர் செக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேல நிறைய சிவில் அப்பீல்ஸ், செகண்ட் அப்பீல்ஸ் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு. ஸோ மே 2011 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து செட் அசைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த மேல இந்த 5 கேஸ்லயுமே கேட்காத ஒரு விஷயத்த வந்து இந்த ஹைகோர்ட் வந்து இங்க வந்து ஒரு ஆர்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் நாட் லைக் பிரேட் பை எனி ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். எதுவுமே இது எங்களுக்காக இப்படி பிரிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அதுல எந்த கேஸுமே வந்து குறிப்பிடல. அதனால ஒரு மாதிரி அதுல ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இதை மென்ஷன் பண்ணியே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆர்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியே வந்து இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து செட் அசைட் பண்ணிடுறாங்க. 2019ல வந்துட்டு ஒரு மீடியேஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து
ஓகே மீடியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸோட வந்துட்டு நம்ம வந்து ஒரு மீடியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பண்றாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ 2019ல வந்து ஒரு 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அதாவது 5 பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொண்ட ஒரு பெஞ்ச்ல வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து டிஸ்கஸ் டெலிவர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து நவம்பர் 9, 2019 வந்து எண்ட் ஆகுது. அந்த 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்துட்டு எல்லா ஆர்டர்ஸுமே எல்லா கேசஸுமே விசாரிச்சுட்டு லைக் பழைய கேசஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அதுல ப்ரிடாமினண்டா வந்து ஒரு 5 இஷ்யூஸ் இருக்கு. பட் ஓவராலா அந்த கேஸ் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 16 இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரிடாமினண்டா இருக்க இம்பார்ட்டண்டா இருக்க ஒரு 5 இஷ்யூஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு வெதர் அங்க ஒரு இந்து டெம்பிள் வந்து இருந்துச்சா, அதாவது இந்த மாஸ்க் இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு இந்து டெம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்காக அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நம்ம ஒரு ப்ரிடாமினண்டான ஒரு இஷ்யூ. அது பார்க்கும்போது அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேல அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க நிறைய ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ரிமைன்ஸ் இருந்து நிறைய டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் இருந்தது which were associated with the temples of the North India. அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்க டெம்பிள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அங்க எக்ஸ்காவேட் பண்ணும் போது அங்க தோண்டி பார்க்கும் போது அதெல்லாம் இருந்துச்சு. இதை நிறைய வாட்டி வந்து முஸ்லிம்ஸ் வந்துட்டு இந்த முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டில இருக்கிறவங்க வந்து இது கிரெடிபிலிட்டி ஆஃப் த ரிப்போர்ட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸே கிடையாது. ஸோ ஒரு நான் இஸ்லாமிக் ஆரிஜினான இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்றாங்க. அப்புறம் 2வது இஷ்யூ, இப்போ அந்த ராம் ஜனம் பூமி அந்த அயோத்தியா சொல்றாங்க இல்லையா, அது ஒரு சட்ட நபரா இல்ல அது ஒரு ஜூரிஸ்டிக் பர்சனா அப்படிங்கிறது தான் நம்மளோட 2வது இஷ்யூவா இருக்கு. வெதர் த ப்ராப்பர்ட்டி இன் டிஸ்பியூட் தட் இஸ் ஆஸ்தான் ஸ்ரீ ராம் ஜனம் பூமி அயோத்தியா இஸ் அ ஜூரிஸ்டிக் பர்சன் ஆர் நாட், அது வந்து ஒரு சட்ட நபரா இல்லையா அப்படிங்கிறது தான் 2வது இஷ்யூவா நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஜூரிஸ்டிக் பர்சன், சட்ட நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா அது வந்து கோர்ட் எப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் லால ஒரு ஷார்ட் கம்மிங் இருந்தாலோ, எக்ஸிஸ்டிங் இருக்கிற லானால அதுல விரிவாக்கமா சொல்ல முடியலன்னா மட்டும்தான் இந்த ஜூரிஸ்டிக் பர்சன் ஒரு கான்செப்டா ஒரு லீகல் ஒரு இனோவேஷனா வச்சுக்கோங்களேன், இனோவேட்டிவா அதை அப்ளை பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த கேஸ் நம்ம பார்க்கும் போது இருக்கிற சட்டம் எல்லாமே ஒரு அடிக்வேட்டான இருக்கிற சட்டம். எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டிவோட்டீஸ், அதாவது வழிபடுறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் எந்த விதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்குமே இருக்கிற லா தான் இது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல ஒரு லேண்டை நம்ம வந்து லீகல் பர்சனா கன்சிடர் பண்ணணும்ட்டு அவசியமே இல்லை. ஸோ அந்த விதத்துல தான் தோ அங்க இருக்க அந்த ஐடல் வந்து ஜூரிஸ்டிக் பர்சனா இருக்குமே தவிர அந்த ஐடல் இருக்கிற இடம் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஜூரிஸ்டிக் பர்சனா கன்சிடர் பண்ண தேவையில்லைன்ட்டு கோர்ட் வந்து இந்த கேஸ்ல இந்த இஷ்யூல வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நிர்மோஹி ஹக்கரா, அவங்க வந்து ஒரு ஷிபேட்டா, அதாவது அந்த கோவில்ல மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா அப்படிங்கிறது, அந்த டிஸ்பியூட்டட் பெர்மிசஸ்ல பண்ணக்கூடியவங்களா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. ஸோ அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ அந்த நிர்மோஹி அக்கரால இருக்கிறவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கோவிலை மேனேஜ் பண்றதுக்காக ஆக்டிவிட்டிஸா மாதிரி இல்லை. அதாவது அது ஒரு கண்டினியூஸா பண்ணியிருக்கணும், ஒரு அன்இன்டரப்டே இல்லாம ஒரு கண்டினியூஸ் ஓவர் சஃபிஷியன்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு தேவைக்கேற்ப ஒரு டைமுக்கு கண்டினியூஸா எந்த விதமான இன்டரப்டடா ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல வந்துட்டு பண்ணியிருக்கணும்.
சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நிர்மோய் அக்கரா வந்துட்டு அவங்க ஒரு ஷிப்பேட் இல்ல அப்படிங்கறது இந்த கோர்ட்ல வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு did the fourth one பார்த்தோம்னா did the parties establish the claim of worship and a possessory title over the disputed property. அதாவது ஒரு டைட்டில வந்து அவங்களால அந்த டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி மேல கொடுக்க முடிஞ்சுதா, பார்ட்டிஸ்னால கொடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்து கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கும் போது அவங்க வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு கோர்ட்யார்ட்ல அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ப்ராப்பர்ட்டில வந்துட்டு ஒரு எந்த வித தடையும் இல்லாம வந்துட்டு அங்க இண்டோஸ் வந்துட்டு வர்ஷிப் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லா விதமான இன்சிடென்ட்ஸ் நடக்கும் போதும் கூட அவங்களுக்கு அது மேல ஒரு கண்ட்ரோல் இருந்துட்டே இருந்துச்சு. அதே இந்த முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்த பர்டிகுலரான ஒரு அந்த கம்யூனிட்டி அந்த கோர்ட்யார்ட் பார்க்கும்போது அங்க வந்துட்டு குடுக்கறதுக்கு முன்னாடியுமே வந்து இண்டோஸ் வந்துட்டு அங்க வர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ண முடியலன்னா அவங்கதான் அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பொசிஷன் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு ப்ரூஃபுமே இல்ல. சோ இதனால வந்துட்டு அவங்களால ஒரு கிளைம் ஆஃப் வர்ஷிப்போ இல்லைன்னா இது எங்களோட பொசெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரூஃபுமே அவங்களுக்கு இல்லாதனால இந்து கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்துட்டு இதுல பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ட்ரோலா இருந்ததுக்கு நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. சோ இதுதான் வந்து ஃபோர்த் இஷ்யூ. இப்ப ஃபிஃப்த் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது whether the High Court was right in dividing the property into 3 shares. சோ இந்த 3 ஷேர்ஸா பிரிச்சாங்க இல்லையா, ஒன்னு வந்துட்டு இந்து கம்யூனிட்டிக்கு, ஒன்னு வந்து முஸ்லிம் கம்யூனிட்டி, ஒன்னு வந்துட்டு அந்த நிர்மோய் ஹக்கோரா கம்யூனிட்டிக்குன்ட்டு இந்த அலகாபாத் ஹைகோர்ட் வந்து 3 ஷேர்ஸா வந்துட்டு அவங்க முன்னாடி அந்த கேஸ் வரும்போது பிரிச்சாங்க இல்லையா, டு மெயின்டைன் த பப்ளிக், ஒரு பப்ளிக் பீஸ்க்காக. அது வந்து கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் நாட் சஸ்டைனபிள், இட் இஸ் நாட் லீகலி சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அந்த டிசிஷன் பத்தியுமே இந்த கேஸ்ல அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு 16 இஷ்யூஸ் இருந்தாலுமே இந்த ஒரு 5 இஷ்யூஸ் தான் ப்ரிடாமினெண்டா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். சோ இதை தாண்டி இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த 2.77 acre of land, dispute land வந்துட்டு belongs to the deity ராம்லாலா அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. And also central government வந்து they have to formulate a scheme for setting up a trust. அதாவது ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டியூட் பண்ணணும். within 3 months வந்து ட்ரஸ்ட் கான்ஸ்டியூட் பண்ணணும், நிறைய ட்ரஸ்டீஸ்ல இருக்கணும். அதுல நிர்மோய அக்கரா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அந்த முன்னாடி பிரிச்சாங்களே ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்து கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதுவுமே இல்லாம ஒரு சூட்டபிள் பிளாட், ஒரு 5 acres ஆஃப் லேண்ட் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட், 5 acres ஆஃப் லேண்ட் வந்துட்டு சுன்னி வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கணும். அது எய்தர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த அயோத்தியா ஆக்ட் கீழே அக்வயர் பண்ண லேண்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராமினன்ட் பிளேஸாவுமே கொடுத்துக்கலாம் அப்படிங்குதான் இந்த கேஸ்ல வந்து ஃபைனலா வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்க கீ பாயிண்ட்ஸ் ஆன் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்க காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டினா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஜூரிஸ்டிக் பர்சன் பாத்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸா இருக்கிற நிறைய விஷயம் வந்து அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 100 to 150 பேஜஸ் மட்டுமே அதனை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். பிளஸ் இதோட சைட்டேஷன்ஸ், எப்போ ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் ஆச்சு 2019. ஸோ ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டருக்காக இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஜிசி நெட் 2024ல ஜூன் 2024ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஜூன் 2024 எக்ஸாம்ஸ்.
And also, Professor Academy has opened their admissions, so they are availing the list of subjects that is shown on your screen. You can contact the number that is given on the screen. Thank you.